சைக்காலஜில ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு, யூஸ் இட் ஆர் லூஸ் இட். அதாவது ஒண்ணு பயன்படுத்துங்க, இல்லனா பயன்படாமலே போயிடும் அப்படிங்கிறது தான். ஒரு பொருளை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தாதான் அதனுடைய செயல்பாடு இருக்கும். பயன்படுத்தாம போயிட்டோம்னா துருப்பிடிச்சிரும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஹியூமன் பிரெயினுமே. நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அந்த பிரெயின் ஆக்டிவா ஃப்ரெஷ்ஷா ஒர்க் ஆகும். யூஸ் பண்ணாமலே இருந்தா புத்தி மழுங்கிடுச்சுன்னு திட்டுவாங்க இல்லையா? அந்த வேலை தான் நடக்கும். பொதுவாவே எந்த ஹியூமனும் அவங்களோட பிரெயினை முழுசா பயன்படுத்த மாட்டாங்க. ஏதோ ஒரு பார்ட் மட்டும்தான் ஆக்டிவா இருக்கும். ஆனா ஹோல் பிரெயினையுமே ஆக்டிவேட் பண்ற திறமை இந்த மியூசிக் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹியூமனோட லெஃப்ட் சைட் பிரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது லாஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ணும்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கால்குலேஷனா இருக்கட்டும், எது சரி எது தப்புன்னு யோசிக்கிற திறனா இருக்கட்டும், இந்த மாதிரியான லாஜிக்கல் திங்கிங் எல்லாமே ஹியூமனோட லெஃப்ட் சைட் பிரெயின் பண்ணும்னு சொல்றாங்க. இந்த ரைட் சைட் பிரெயின் ரொம்ப கிரியேட்டிவா திங்க் பண்ணும், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் யோசிக்கும். பொதுவா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இதை இந்த கோணத்துல செஞ்சா எப்படி இருக்கும், இந்த பிரச்சனையை இப்படி சால்வ் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற கிரியேட்டிவ் திங்கிங் எல்லாமே ரைட் சைட் பிரெயின் பண்ணும்னு சொல்றாங்க. இதுல பொதுவா ஒரு ஹியூமனுக்கு ஏதாவது ஒரு பார்ட் தான் வேலை செய்யும். ஒருவேளை நீங்க கணக்குல புலியா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைட் பிரெயின் வேலை செய்யும். நீங்க ரொம்ப கிரியேட்டிவான பர்சனா இருக்கீங்கன்னா உங்களோட ரைட் சைட் பிரெயின் வேலை செய்யும். ஆனா இந்த இசை கேட்கிறோம் இல்லையா? இந்த இசையை கேட்கிறப்பதான் இந்த இசை நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு உங்களோட லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். இன்னொரு பக்கம் என்ன மாதிரியான கிரியேட்டிவ், பின்னாடி மெலடியா ஒரு ஃப்ளூட் போகுதே, அதை யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா இப்ப கேட்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு ரொம்ப கிரியேட்டிவா உங்களோட ரைட் சைட் பிரெயின் வேலை செய்யும். சோ ரெண்டு பிரெயினையுமே வேலை செய்ய வைக்கிற திறமை இந்த மியூசிக் இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. பொதுவாவே ஒரு மனுஷனோட ஹியரிங் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தோம்னா 20 to 20,000 ஹெர்ட்ஸ். இந்த ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ற ஒரு விஷயம். இதுல நம்ம கேட்கிற விஷயங்களை ஒரு சில ஹெர்ட்ஸா பிரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு 174 ஹெர்ட்ஸ்ல நம்ம ஒரு பாட்டை கேட்கிறோம் அப்படின்னா அது நம்மளோட பெயின் ரிலீஃப்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இதே 285 ஹெர்ட்ஸ்ல கேட்கிறோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி ஃபீல்ட தூண்டுறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ஹெர்ட்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த ஹெர்ட்ஸ்ல கேட்டோம்னா இந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும் சொல்றாங்க.